Hello guys, welcome back to Brainery tutorials, and if you're new here, welcome to Brainery tutorials. நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் as I promised நான் உங்களுக்காக வந்துட்டு ஸ்பெஷலி சிபிஎஸ்சியோட என்சிஆர்டி சாம்பிள் பேப்பர்ல இருந்து I've collected all your chapter 1 questions and I've brought it here. உங்களுக்கு வந்துட்டு நியர்லி 5 சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ்க்கு. அதுல வந்துட்டு 5ல நியர்லி 4 மார்க்ஸுக்கு as I said earlier நான் உங்களுக்கு அந்த என்சிஆர்டியோடைய இது காமிச்சேன் இல்லையா, மார்க்கிங் ஸ்கீம் காமிச்சேன் இல்லையா, அதுல வந்துட்டு we had 4 marks for chapter 1, right? அந்த 4 மார்க்ஸுமே எல்லா சாம்பிள் பேப்பர்லையுமே கேட்டிருக்காங்க. அண்ட் ஐ பாட் எவ்ரி சிங்கிள் கொஸ்டின்ஸ். எவ்ரி திங் இஸ் வெரி யூனிக். உங்களுடைய ரீடர்லையோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் வெரி யூனிக் கொஸ்டின்ஸ். தட் இஸ் வை ஐ பாட் இட் ஹியர். உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see the video without skipping anything. And I have actually bifurcated the whole Q&A session into 2 parts. Okay, அதனால please be sure to check the part 2 too. பிகாஸ் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ரிமைனிங் சாம்பிள் பேப்பர்ஸோடது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 3 சாம்பிள் பேப்பர்ஸோடதும், செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் 2 சாம்பிள் பேப்பர்ஸோடதும் வந்துட்டு இருக்கும். தோஸ் 2 சாம்பிள் பேப்பர்ஸ் ஹேட் ரியலி குட் கொஸ்டின்ஸ். அதனால தான் அது செப்பரேட் வீடியோவாக போடணுன்றதுக்கோசரம் ஐ பைஃபர்கேட்டட் தீஸ் 2. நீங்கள் வந்துட்டு இப்போ வித்தவுட் எனி டிலே we will get into the video. Okay, we will see what we have. So introduction to microeconomics is your whole subject name. இங்க பாத்தீங்களா, உங்களுடைய சிபிஎஸ்சியோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் என்சிஆர்டி 2025 to 2026 உங்களுடைய இந்த அகாடமிக் இயரோட சாம்பிள் பேப்பர் இது. வெரி வெரி ரெலவெண்ட் அண்ட் வெரி வெரி லேட்டஸ்ட் அப்டேட்டட் கொஸ்டின் Q&A செஷன் இது. So please don't miss it. It will be really really helpful for your final exam. If you guys are CBSE, right? So if you're actually from South, you will have clusters. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு they will conduct cluster exams. அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு it's very very important and it will be very useful for you guys. So yeah, you will have some questions. இதை நான் இந்த Q&A படிக்கிறதுனால வாட்ஸ் மை யூஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, ஸோ ஜஸ்ட் ஒன் குவிக் ஒரு 2 questions மட்டும் லைக் டு கிளாரிஃபை வை யூ ஹாவ் டு see this video relating to chapter 1 Q&A அப்படின்றதுக்கோசரம் 2 சின்ன பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் bear with me for one minute. ஓகேவா? ஸோ இஸ் திஸ் question updated for the latest syllabus? Yes, 100% it is updated because உங்களுடைய 25-26 academic year உடைய sample paper தான் நான் எடுத்திருக்கேன். This sample paper is crafted perfectly to match your latest CBSE curriculum. You are practicing with the most up-to-date materials. You can trust me, I've taken everything from your only CBSE and NCERT books, materials. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்திருக்கேன். ஸோ you guys don't have to worry at all. So you can prep with confidence. Okay, you can always be confident in my materials and all. So you don't have to worry. And see, how frequently should I face these questions? As a 11th and 12th you will think that okay, unit test எடுத்தா போதும், cycle test எடுத்தா போதும், இல்லைனா mid term எடுத்தா போதும், இதெல்லாம் இதுவே படிக்கிறதுக்கு டைம் இல்லையே, இதை விட்டுட்டு நான் question answerனு தனியா எப்படி படிக்கிறது அப்படின்றது. See, இப்பத்துல இருந்தே you guys have to be very clear about learning each and everything from the very beginning. Okay va? Later part of your career, whether you're choosing BCom, MBA or CA, CMA, CS, ACCA, anything for that matter, நீங்க இப்பத்துல இருந்து build பண்ற foundation for your study preparation you will carry out throughout your whole career. அதனால வந்துட்டு please be sure to frequently practice, make it a weekly ritual. I really suggest this. Weekly try to practice some sums, practice theory வாயால மட்டும் படிக்காதீங்க. Try to write it down, everything. Okay, this is one small tip I wanted to give you guys relating to exams and preparations. So see, once your syllabus is wrapped, stop solving sample papers every week. Regular practice is a secret sauce for building speed, boosting accuracy and acing your economics exam with ease. So நீங்க உங்களோட எக்கனாமிக் எக்ஸாம் அப்படியே சுக்குநூறா அடிச்சு தள்ளணும்னா கொஞ்சமா ப்ராக்டிஸ், கொஞ்சமா கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. You guys are the topper. I'll write it and give it to you. You guys will be the topper in your economic exam.
Okay, now with the same Josh, we will now enter into question and answer. Now see your chapter 1 வந்துட்டு I will just tell you how they are giving the 4 marks. அந்த 4 marks கான chapter 1 ஓட weightage எப்படி தராங்கன்னு. ஒரு 1 mark questionம் ஒரு 3 mark questionம் வருது. அதுவும் it will be a or question. You will have either this or that. அந்த மாதிரியான ஒரு or question வந்துட்டு உங்களுக்கு chapter 1ல வந்துட்டு they are giving it in such a way. அதனால வந்துட்டு we will see both or questions பார்ப்போம், ஒரு 1 mark பார்ப்போம். ஸோ டோட்டலாக 3 questions in 1 sample paper நம்ம பார்ப்போம் in டோட்டலாக. ஓகேவா? இப்போ one moment guys. Yes, see sample paper 1. So we are now going to start with sample paper 1. See guys, நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி you have seen all the videos. If I am hoping so, you have seen all the videos. அப்படி நீங்க பார்க்கலனா, if you are not, you know, in general if you are not very strong with, you know, the chapter, go watch all the videos. பட் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேர், ஒரு டாபிக்ல எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு டாபிக்னா என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இஃப் யூ திங்க், கோ அண்ட் வாட்ச் தட் பர்டிகுலர் டாபிக். நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக தான் எல்லா வீடியோஸுமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் தட் பர்டிகுலர் டாபிக், கோ அண்ட் வாட்ச் தட் டாபிக் அலோன். ஓகேவா? இப்போ நம்ம வில் see the question. Normative economics states. What does it state? இது நம்ம வீடியோல தெளிவா I repeated hundreds of times. என்ன பார்த்தோம்? What ought to be, what was, what is central problems of an economy. What are the central problems of an economy? What to produce, how to produce, and for whom to produce. So normative economics ஓட அது ரிலேட்டடா இல்ல. What is something present tense which is happening na, it's a fact. But normative is not dealing with facts, correct? It's dealing with opinions. நம்மளுடைய judgment deal பண்ணுது normative economics. Positive economics தான் what is, what was இதெல்லாத்தையும் டீல் பண்ணும். அப்படின்னா இதுவும் கிடையாது. What ought to be is nothing but what should be na என்னவா இருக்கலாம், which is a judgment, which is an opinion. அப்படின்னா what ought to be is the answer here. Normative economics can answer what ought to be. Okay, now moving on. It's very easy, very easy. 1 mark will be very easy, very relatively ரொம்ப easy. 1 mark அடிச்சு தொல்லிடலாம். ஓகேவா? இப்போ 3 mark. State 3 reasons which give rise to an economic problem. தெரியாதாப்பா உங்களுக்கு? Very easy. என்னன்னா we'll see நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்துட்டு, see I also wanted to mention this. Question 19 உங்களுடைய MCQ பார்ட்ல question 19 is always chapter 1 MCQ, and question 28 is always chapter 1 theory or practical problem. ஓகேவா? So 3 reasons which give rise to an economic problem. என்ன யோசிங்க. இப்போ நம்ம or questionையும் பார்த்துருவோம். Giving reasons, comment on the shape of the PPC curve. Oh my god, one of the, நான் சொன்னேனா கண்டிப்பா ஒரு PPC question வரும் நான் சொன்னேனா. It can be a or question also, but PPC is one of your scoring areas and it's also relatively very easy. அதையே விடணும், நம்ம 3 mark லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? PPC based on the following schedule. They have given some schedule. See, good x, I told you right, PPC ல 2 goods மட்டும்தான் வரும். X axis ல ஒரு good, Y axis ல ஒரு good. அதை வச்சு நம்ம வந்துட்டு PPC production possibility curve ரெண்டுத்தையும் பாயிண்ட் பண்ணி அந்த பார் கிராஃபோட எட்ஜில் மார்க் பண்ணணும்னு சொன்னா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க 0 1 2 3 4 20 18 14 8 and 0. See you guys, I hope you guys know how to drag, you know, graph எப்படி வரையணும்னு தெரியும்னு நான் நம்புறேன். You guys would have learned it in your lower classes in your mathematics. Very easy. நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இது என்ன பண்ண போறோம்? So what is the first question? 3 reasons which gave rise to an economic problem. என்னது? See, what did we see? Simple economy ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Human wants are unlimited, resources are very limited, and resources have alternative uses. See, இந்த இடத்துல you guys have to be very careful. Where could you go wrong? I will tell you where could you go wrong. இது ஒரு exam question.
இதுல வந்து நீங்க எங்க தப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு. Here you could confuse with central problems of an economy. நீ வந்து central problems ன்னு இதை நினைச்சுப்ப, ரைட்? எழுதிடுவ, what to produce, how to produce, for whom to produce ன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவ. தப்பு. What are they asking? Be very specific. Central problems, main problems அப்படின்னு ஏதாவது இங்க சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. அவங்க கேட்டது என்னது? எக்கனாமிக் ப்ராப்ளம்க்கு ரீசனா இருக்கக்கூடியது என்னென்னு கேக்குறாங்க. என்ன பார்த்தோம்? ஹியூமன் வான்ஸ் ஆர் ஆல்வேஸ் அன்லிமிட்டட் பா. அதான பார்த்தோம். வான்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அன்லிமிட்டட். நம்மளுடைய சைல்டு சின்ன எக்ஸாம்பிள். ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட். அவன்கிட்ட 10 ரூபாய் தான் இருந்துச்சு, 1 ரூபாய் தான் இருந்துச்சு, ரைட்? அதுக்கப்புறம் என்னது? ரிசோர்சஸ் ஆர் வெரி லிமிட்டட். அதுக்கப்புறம் என்னது? ரிசோர்சஸ் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், ரைட்? ஈஸி, ஈஸி பீஸி. See, resources are alternative uses. அதான் அந்த பால் பாக்கெட் எக்ஸாம்பிள். உங்க அம்மா பால் வச்சிருக்காங்க, உங்க அம்மா பால்ல வந்துட்டு ஒன்னு சேமியா பாயசம் பண்ணலாமா, பன்னீர் பண்ணலாமா, இல்ல வந்துட்டு தயிர் ஆக்கலாமா, ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஈஸி. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க்ஸ். அட்லீஸ்ட் யூ வில் கெட் 2.5 மார்க்ஸ். இஃப் யூ ரைட் இட் வித் கீவேர்ட்ஸ் யூ வில் கெட் ஷார்ட் 2.5. இல்லைன்னா 3 மார்க்ஸ் கூட வரதுக்கு இஃப் யூ ரைட் இட் யூ நோ வெரி குட். நல்ல இங்கிலீஷோட கீவேர்ட்ஸோட எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் ஷார்ட், ரைட்? அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின். சி, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. நான் உங்களுக்கு அதுல ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? எம்ஆர்டின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை வச்சுதான் நம்ம கிராஃபியே பாயிண்ட் பண்ணுவோம்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அதை தானே பண்ணியிருக்காங்க. எம்ஆர்டினா என்னது? யூனிட் சாக்ரிஃபைஸ்ட். கமான், சேஞ்ச் இன் யூனிட் சாக்ரிஃபைஸ்ட் divided by change in units gained. சொல்லி கொடுத்தனா? we learned MRT ஓட ஃபார்முலா என்னன்னு. இங்க பாருங்க. see, when the 0 units produced, no units are sacrificed. அப்படின்னா no MRT allo. marginal opportunity cost இல்ல, MRT இல்ல, marginal opportunity cost-ம் இல்ல. இப்போ நான் 1 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா 2 யூனிட்ஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணனும். அப்படின்னா 1:2. கரெக்ட்டா? I mean, unit sacrifice இல்லையா? 2:1. கரெக்டா? என்னோட எம்ஆர்டி. ஏன்னா 2 யூனிட்ஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி 1 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். இங்க நான் 4 யூனிட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி 18ல இருந்து 14 ஆகுது. அப்படின்னா நான் 4 யூனிட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி 2 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன். கரெக்ட்? நான் அப்புறம் என்னது? 14ல இருந்து 8 மாறுது. அப்படின்னா நான் 6 யூனிட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி 3 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றேன். See, நான் இங்க ஒரு தப்பு பண்ணேன். See, this is the mistake that you guys will also do. Correcta? நானும் மிஸ்டேக் பண்றேனா? You guys might also do this. Exactly. என்னது? Try to identify it, no? 2 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணி 2 யூனிட்ஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி. So, tell me, when 0 units are produced, no units are sacrificed. அப்படின்னா marginal opportunity cost-ஓ MRT-ன்ற ஒரு ரேஷியோவோ வரவே வராது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 1 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது how much am I losing? 2. Then 2 number of units, change in units sacrificed is to change in units gained. 2:1 MRT. இப்போ சொல்லுங்க, my sacrifice is going up by 4. But how much units am I gaining? Only 1. So 4:1. Again, do it again. 8 அப்படின்னா 6 is my sacrifice. 14ல இருந்து 8 போச்சுன்னா 6. 2ல இருந்து 3 போச்சுன்னா only 1 I am gaining. Change. You have to account the change. Okay? 8ல இருந்து 0 ஆகுது. Then you are losing all 8 goods. All 8 goods of Y. And you are gaining how much? Only 1 here. So this is your MRT. This is how you will mark your slope. Okay, wow? Now what have they done? The schedule shows the marginal opportunity cost of producing more of good X. So good X is produced more and more, and good Y is sacrificed more and more. In place of good Y is raising. Accordingly, the production possibility curve is to be a concave to the origin. When the MRT or MOC is raising and raising, how will your நம்ம இதை படிச்சோம், MRT ரேஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கான்கேவ் ஷேப்ல கிராஃப் வரும். இதே MRT ரெடியூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கான்வெக்ஸ் ஷேப்ல வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் அந்த வீடியோல.
ரைட்? அப்படின்னா இது கான்கேவா இருக்கும்னு நீங்க வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல எழுதணும். ஓகேவா? நவ் இதை நீங்க மார்க் பண்ணி கூட காட்டலாம். லைக் ஹவு இட் இஸ் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சுக்கோங்க. எக்ஸ் வில் பி ஹியரா, ஒய் வில் பி ஹியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. குட் எக்ஸ் ஹியர், குட் ஒய் ஹியர். ஒண்ணுமே இல்லாத போது 20 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் இங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 18 யூனிட்ஸ் இங்க வச்சுக்கோங்க. செகண்ட், ஐ ஹோப் யூ கைஸ் கேன் சி. இங்க வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பி நான் 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 14 தான். கரெக்ட்? நான் 3 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 8 தான். அண்ட் நான் 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 0 யூனிட்ஸ் ஆஃப் வாட்? ஒய். அதான் நீங்க பார்த்தோம். வெயிட் அவுட் ஷோ. சரி, 3 4 8 0. கரெக்ட்? இப்போ நான் இதை எப்படி வரையணும்? இங்கே ஸ்டார்ட் ஆகுமா? அந்த எல்லா பாயிண்ட்டையும் சர்ச் பண்ணி லாஸ்ட்டாக எந்த பாயிண்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல போய் முடிக்கும். இங்கே 20 இருக்கும், இங்கே 4 இருக்கும். அதான் நான் லாஸ்ட். ஏன்னா இதுக்கு 0, இதுக்கு 0. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் யோர் கால்ட் யோர் PPC. எனி பாயிண்ட் இன் திஸ் PPC இஸ் எஃபிஷியன்ட். அது ஜஸ்ட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே, இப்போ அவ்வளோதான். சாம்பிள் பேப்பர் 1 முடிச்சாச்சு, கத்தம். இப்போ சாம்பிள் பேப்பர் 2 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அந்த 19th கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய சாம்பிள் பேப்பர் 2க்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ரைட்? இப்போ கொஸ்டின் 19 தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் நான் சொல்லேன் இல்லையா? The problem of how to produce is making a choice between how to produceக்கு நான் 2 விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னேன். ஒன்று லேபர் இன்டென்சிவ், இன்னொன்று கேபிட்டல் இன்டென்சிவ். கரெக்டா சொன்னா? அப்ப இங்க என்னது? இப்போ நம்ம எதுக்கு நடுவுல சாய்ஸ் மேக் பண்ணோம்? லேபர் இன்டென்சிவ் அண்ட் கேபிட்டல் இன்டென்சிவ். அப்படின்னா போத் A and B are the answer. ரைட்? லாஜிக். ஏன்னா நான் ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ we have to make a choice between these two. அப்படின்னா both A and B. ரைட்? இப்போ 3 மார்க் கொஸ்டின். See, what does a simple economy mean? என்னப்பா இது தெரியாத? நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவே பார்த்தோம். கரெக்டா? இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ஓட ஃபர்ஸ்ட் வீடியோவே சிம்பிள் எக்கானமி தான். கரெக்டா? இப்போ வாட் இஸ் அ சிம்பிள் எக்கானமி? ரைட்? ஓகே, 28th கொஸ்டின் பார், நோட் இட் டவுன். வாட் இஸ் அ PP ஃப்ரான்டியர்? அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிள். வாட்னு கேட்டிருக்காங்க, இது எழுத முடியாது. ரைட் இட்ஸ் அசம்ஷன். ஐ டோல்ட் யூ 4 பேசிக் அசம்ஷன்ஸ். ஞாபகம் இருக்கா? ஒன்லி 2 goods, everything else is constant, technology and resources are considered to be limited and constant. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? படிச்சோம்ல? அந்த 4 அசம்ஷன்ஸ் எழுதணும். அவ்வளவுதான். என்னது? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். an individual himself is not capable of producing. இங்க பாருங்க. if you are a teacher, student depend upon your education. You on the other hand depend upon a baker for the bread, tailor for stitching your clothes. So thus mutual interdependence is the essence of economic activity. You have to write what is economic activity. Human ones are unlimited, resources are limited. இந்த மாதிரி தான் எழுதணும். You are dependent on someone else. You are not capable of producing everything on your own. இதுதானப்பா நீங்க உங்களுக்கு want இருக்கு, but are you capable of producing all the wants you want? You want one PS5 அக்கு வேற ஆண்டு வேற யூஏ ப்ரொடியூஸா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? Or you want some makeup product? You want some skincare, snail mucin. நீ போயிட்டு ஒரு நத்தையை பிடிச்சு உட்காந்து அந்த மியூசின் எடுத்துட்டு இருப்ப. You will be capable of producing. No, right? Obviously. So you are always interdependent on someone to produce your want. அந்த economic activity காக. Mutual interdependence, market here. Mutual interdependence leads to exchange. We saw something called exchange. Exchange ன்னு ஒன்று பார்த்தோமா? ஸோ அது இந்த இடத்துல எழுதணும். Accordingly, we can say that mutual interdependence and exchange are the core elements of an economy. Mark it down. அப்படின்னா சிம்பிள் எக்கானமின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை கன்ஃபார்ம் எழுதுவீங்க. மியூச்சுவல் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் இட்? மியூச்சுவல் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த core elements of an economy, right? A simple economy is the one in which the degree of interdependence is of a moderate degree. Note it down. Simple. ஒரு எக்கானமியோட இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இது ரெண்டும். ஆனா ஒரு சிம்பிள் எக்கானமில இது ரெண்டும் மாடரேட் டிகிரியில இருக்கும். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஒரு எக்கானமில. ஆனா ஒரு சிம்பிள் எக்கானமில இது ரெண்டுத்தோடைய
degree of அந்த degree of அந்த எப்படி சொல்றது அந்த effect interdependence exchange வருது moderate degree ல தான் இருக்கும். It is also they can also ask you in an MCQ, so note it down. Every individual in the community is occupied in the manufacturing of some goods or services, then they can inquire an amalgam. Amalgam means joining together. What is an amalgam? Joining together, note it down, of many goods and services, not all of which are produced by them. Okay, so everything cannot be produced by you. அதுக்காக mutual interdependence இருக்கும். mutual interdependence இருக்கிறதுனால நான் உனக்கு வேண்டியதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், எனக்கு வேண்டியதை நீ ப்ரொடியூஸ் பண்ணுவ. அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அவ்வளவுதான். மியூச்சுவல் இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்குன்னா சிம்பிள் எக்கானமில மாடரேட் லெவல்ல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். இது எழுதுறதுக்கு உனக்கு என்ன? PPC. What is PPC? All possible combinations of two goods which can be produced in an economy, and the most efficient one is chosen out of everything else. இதானப்பா படிச்சோம். அதே தானே இங்க பாருங்க. curve, it's a graphical representation. அது கூட எழுதலாம். எழுதிக்கோங்க graphical representation. If you guys want know, just pause the video and write note every important points alone at least down. எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா தான் எழுதிக்கோங்க. ஓகேவா? curve depicting all maximum output possible for two goods given set of inputs. இதெல்லாம் படிச்சோம். assumes that all inputs are efficiently used, utilized. இதெல்லாம் படிச்சோம். அந்த வீடியோல if you go back to that video, there will be a part where I've talked about assumptions பத்தி பேசியிருப்பேன். அந்த assumptionsல வந்துட்டு போய் இந்த 4 பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. 4 key assumptions or here also they've given. இங்க பாருங்க, resources are only one or both of only two goods, or resources are used for producing one or both of either one இல்லனா ரெண்டுத்துக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரிசோர்சஸ் வச்சிருப்போம். the quantity of the resources do not change. நான் சொன்னல technology and quantity of the resources does not change. technology and production techniques do not change. அவ்வளவுதான். என்ன இருக்கு? அந்த ரிசோர்சஸை ஒன்னு இல்ல 2 கூட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ரிசோர்சஸ் வந்துட்டு சேஞ்சே ஆகாது. டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னிக், லேபர் இன்டென்சிவ், கேபிட்டல் இன்டென்சிவ், இந்த மாதிரிலாம் இது சேஞ்சே ஆகாது. அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் ஆர் யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. அவ்வளவுதான் 4 அசம்ஷன், 4 பேசிக் அசம்ஷன்ஸ். நீங்க அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்காக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இட் வில் பி ஃபெமிலியர் அட்லீஸ்ட். தட் இஸ் வை ஐம் சேயிங். இங்க என்னது? சாம்பிள் பேப்பர் 3. அவ்வளவுதான். 2 சாம்பிள் பேப்பர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. சாம்பிள் பேப்பர் 3 ஃபர்ஸ்ட் 1 மார்க் 19th கொஸ்டின் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னது? நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொடியூஸா, நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அவைலபிளா, நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சோசனா, இல்ல நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாக்ரிஃபைஸ்டா? எப்படி எல்லாம் ஒரே பொண்ணுக்கு ஒரு 4 ட்ரெஸ் சுத்தி விட்ட மாதிரி இருக்குல்ல இந்த கொஸ்டின் பார்க்க. இது மாதிரி கேட்டா யூ கேன் நாட் ஆன்சர். வை? ஏன்னா உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் இருக்காது. கரெக்டா? இப்போ இதுல என்ன ஆன்சரா இருக்கும்? சிட் அண்ட் திங்க். ஜஸ்ட் பாஸ் த வீடியோ, சிட் அண்ட் திங்க். ஐ வில் கண்டினியூ தோ. ஓகே, இப்போ வந்துட்டு பிஃபோர் சீயிங் திஸ் கொஸ்டின் வில் see the solution. Okay. So okay, now tell me, what is opportunity cost? Opportunity cost is the next best alternative. What is it? Chosen, sacrificed, available, produced. Produced கண்டிப்பா இல்ல. கரெக்டா? நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அவைலபிளா? இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் அவைலபிள் எப்படி எனக்கு காஸ்டா மாற முடியும்? கண்டிப்பா இல்ல. சூஸ் பண்ணது எப்படி எனக்கு காஸ்ட் ஆக முடியும்? நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 கால்குலேட்டர் இருக்கு. 2 கால்குலேட்டரும் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? இப்போ நான் இந்த கால்குலேட்டர் எனக்கு வேணாம், நான் இந்த கால்குலேட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது சூஸ் பண்ணது எப்படி வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா மாறும் அப்படின்னா the next best alternative sacrificed will be your opportunity cost. Right? Simple. Correct? Next best alternative sacrificed. Correct? Now, இப்போ 28th question என்னது? Show the following situations with PPF. அதாவது நான் உங்களுக்கு நிறைய ஒன்று காமிச்சேன் தெரியுமா?
இது அட்டைனபிள் அன்அட்டைனபிள் ஷிஃப்ட் இன் பிபிசி அப்படின்லாம் சொல்லி 2-3 பார்த்தோம் தெரியுமா. சேம் அதுதான் ஃபுல்லர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். என்னது அந்த பிபிசி மேலே, அவ்வளோதான். தோ அந்த பிபிசி இருக்குன்னா அந்த பிபிசி மேலே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லர் யூட்டிலைசேஷன். க்ரோத் ஆஃப் ரிசோர்சஸ், க்ரோத் ஆஃப் ரிசோர்சஸில் நம்ம ஒன்று பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. க்ரோத் ஆஃப் ரிசோர்சஸ் ஆஃப் எய்தர் ஒன் குட்னா ரொட்டேஷன், both the goods na shift. இது பார்த்தோமா, growthனா போய் இந்த இடத்துல assuming it's both, it's for both goods அப்படின்னு assume பண்ணிக்கணும். assume பண்ணிட்டானா அப்ப என்ன ஆகும், there's a rightward shift. இதுதான் growth. அப்புறம் under utilization of resources. See, I told you இந்த PPC உள்ள இருக்கிறது எல்லாமே inefficient or under utilization of resources. இது மூணுத்தையும் நீ வரைஞ்சு காட்டினா 3 மார்க் சாலிடா கிடைக்கும். அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு மார்க் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. See, fuller utilization refers to a situation where the resources are to be used in the best possible manner on the PPC. See, you can write some 2 points and show it on the graph. I suggest it that way. This is what is given in your CBSE. This is also, you can write it this way also. இப்படி கூட எழுதலாம். But இன்னும் graph ஓட காமிச்சிங்கன்னா it will be even more, குட் ப்ரெசென்டபிள். உங்களுடைய கரெக்ஷன் பண்றவங்களுக்கு they will feel like okay, இந்த குழந்தைக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ the point on the PPF where the economy operates means fully efficient. Growth na commonly defines increase in an output that an economy produces. So there's a outward shift. I told you, right? Rightward shift, outward shift. இதெல்லாம் growth நல்ல விஷயம், rightwardனாலே நல்ல விஷயம் இல்ல, அந்த மாதிரி. ஸோ அண்டர் யூட்டிலைசேஷன் என்ன சொன்னேன், inefficiently used in production process, point lying below the production possibility curve. நான் சொன்னல இங்க உள்ள இருக்கும் below the production possibility curve of resources. In this situation, actual output is less than the potential output. உன்னுடைய actual output, actually உனக்கு வந்து 100, நீ 100 மார்க் வாங்குறதுக்கு நீ வந்துட்டு கேப்பபிள், பட் ஆனா நீ வாங்குறதே வந்துட்டு 60 அப்படின்னா you are inside the production possibility curve. உன்னோட பாயிண்ட் production possibility curve உள்ள இருக்கு. புரியுதா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். கரெக்டா? அவ்வளவுதான். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாம்பிள் 3 பேப்பரோடைய லாஸ்ட் கொஸ்டின். கால்குலேட் எம்ஆர்டி கால்குலேஷன். அதான் சொன்னல, யூனிட் சாக்ரிஃபைஸ் டிவைடட் பை யூனிட்ஸ் கெயின்ட். The following table, what will be the shape of the PPC? Concave, convex இல்ல straight line ஆன்னு கேக்குறாங்க. And why? ஓகே, வாங்க பண்ணலாம். என்னது? A B C D E F. கிரீன் சில்லி ஒரு யூனிட்ஸ், சுகர் ஒரு யூனிட்ஸ். இப்படி கொடுத்துருக்காங்கனாலே this is what is getting gained, this is the unit, this is the commodity getting gained, this is the commodity getting sacrificed. ஓகேவா? ஏன்னா இது ரெடியூஸ் ஆயிட்டே போகுது, இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகேவா? அப்போ let us see the calculation. ஒண்ணுமே இல்லப்பா, நான் கிராஃபா அது உங்களுக்கு ஒரு டேபிளா கூட போடல. so we will do it here itself. ஓகேவா? When I am producing 100 units, I am able to gain 1. So there is actually no gain or no loss. ஏன்னா நான் 100 units produce பண்றேன், ஒன்னு நான் produce பண்ற sugar. If I produce 95, ஓகேவா? If I sacrifice 5, I am gaining what? 0. I am neither gaining nor losing. ஏன்னா ஒன்னு ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிருந்தேன், இப்போ திருப்பி ஒன்னு நான் சாக்ரிஃபைஸ் பண்ண 5 யூனிட்ஸ் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே there is no gain no loss. ஸோ இந்த இடத்துல எம்ஆர்டியே வராது, இந்த இடத்துல எம்ஆர்டி வராது. கரெக்டா? Now if I am producing 85, that is if I am reducing it to 10, if I am sacrificing 10, I am gaining how much? I am gaining 1. See, 1ல இருந்து 2 மாறி, அவ்வளவுதான். இப்போ if I am sacrificing 15, how much am I gaining? 1. 2ல இருந்து 3. If I am sacrificing 20, how much am I gaining? Again 1. ஒண்ணுதான். If I am sacrificing 25 units நான் sacrifice பண்ணாலும் what am I gaining? 1. So 5, 10, 15, 20, 25, I am sacrificing. MRT is increasing. My MRT is increasing. Increasing போயிட்டே இருக்கா 5, 10, 15, 20, 25. If my MRT is increasing, what is the shape of my PPC curve? சொல்லுங்க பார்க்கலாம். It will be concave. Very good. It will be what? Concave. Correct? My MRT keeps increasing, so my PPC will always be concave. அவ்வளவுதான். Why? Because my MRT is increasing gradually.
அதனால my PPC curve will always be concave. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பார், 10, 15, 20, 25. ஆக்சுவலி இங்கே 5 வந்திருக்கணும். எத்தனை சாம்பிள் பேப்பர் முடிச்சிட்டோம்? 1, 2 and 3 சாம்பிள் பேப்பர்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ முடிச்சிட்டோம். So we are going to now see in the next video 4 and 5. Those are very good sample papers. There are நல்ல questions இருந்துச்சு. So please do not skip this Q&A. Even if you have not seen any of the lecture videos, at least try to utilize this Q&A. It's a very useful session. நான் எல்லா சாப்டருக்குமே நான் இது செய்வேன். So please stay tuned and I will see you guys in the next video. Bye.